பாஜக கட்சியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா, பாஜக மோடி அவர்கள் தாமரை சின்னத்திற்காக விடப்பட்ட ஓட்டுகள் அல்ல. நோட்டாவுக்கு இணையாக தான் இன்னைக்கு பாஜக இருக்கு. அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு, செயல்பாடு சோசியல் மீடியா மூலமோ, சமூக வலைதளம் மூலமாக மற்றும் தொலைக்காட்சி மூலமாக ஊடகங்கள் வாயிலாக கொடுக்கப்படுற செய்திகள் அறிவுபூர்வமா இருப்பதனால், அந்த படித்த பாமர நடுநிலையாக உட்பட்ட மக்கள், படித்தவர்கள் போட்டப்பட்ட வாக்குகள் தான் அந்த 8% வாக்குகளை ஒழிய, பாஜக தனிப்பட்ட முறையில் இருக்கிற 2ஆம் மட்ட தலைவருடைய உழைப்பால், மற்ற மாவட்ட நிர்வாகிகளுடைய உழைப்பால் வந்து அந்த வாக்கு வங்கி கூடப்படல. எல்லாருமே தவறுதலா புரிந்து கொண்டிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டியதுன்னா, அதிமுக கூட்டணி என்றும் சில செய்திகள் பரப்பி கொண்டிருக்காங்க. அண்ணாமலை என்றனா மற்றதில் வந்து அதிமுக, அது மிகப்பெரிய தவறாக நான் சொல்லப்படுறேன். ஏன்னா அவர் இருந்தார்னா கூடுதல் வாக்கு, அப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் கூட்டணி வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறத ஒழிய, ஆனா 2ஆம் மட்ட தலைவர்கள் வந்து அவங்க பொறுப்பு வந்துட்டா ஐடியம் கூட கூட்டிருக்கின்ற ஒரு செய்தியை, தவறான செய்தியை பரப்பி கொண்டிருக்காங்க. ஆனா அதுக்கு அது வந்து முற்றிலும் தவறு. அண்ணாமலை இது இருந்தால் தான் 2020 அந்த கட்சிக்கு சிறப்பாக இருக்கும் ஒழிய, அண்ணாமலை தான் பாஜக பிளஸ்ஸா இருக்க ஒழிய, பாஜகவால் அண்ணாமலைக்கு வந்து இது கிடையாது ஒழிய, பாஜக பொறுத்தவரை